ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உணவு தமிழர்களுடைய பாரம்பரிய சமையலில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பருப்பு வகை தாங்க. அதுதான் உளுந்து. உளுந்து தான் பார்க்க போகிறோம். உளுந்து சாப்பிட்டா உடலுக்கு குதிரை பலம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வெறும் பழமொழி மட்டும் இல்லைங்க. உளுந்தில் இருக்கக்கூடிய புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், இந்த சத்துக்கள்லாம், அதுவும் தாதுக்களும் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அள்ளி தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் உளுந்து தினமும் சாப்பிட்டா என்ன நடக்கும், எந்த நோயெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் கவனமாக எடுக்கணும், யாரெல்லாம் இதை தவிர்க்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த உளுந்து வச்சு என்னென்ன ரெசிபி செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. ஃபர்ஸ்ட்டு, உளுந்து தினமும் சாப்பிட்றதுனால நடக்கக்கூடிய 10 அதிசய மாற்றங்களை பற்றி தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? முதலாவது அதிசயம் என்னன்னா, உடலுக்கு ஒரு அபாரமான சக்தியை தரக்கூடியது தான் உளுந்து. உளுந்து அப்படிங்கிறது இயற்கையாகவே சக்தி வாய்ந்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அதிக அளவில் புரதம், கார்போஹைட்ரேட், இரும்புச்சத்து, விட்டமின் பி இது எல்லாமே இருக்கு. இதனால உடல் சோர்வு குறையுங்க. வேலை செய்வோம்ல அந்த திறன் அதிகரிக்கும். நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கிறதுக்கு உளுந்து பயன்படுது. கடினமாக உழைப்பு செய்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், வயசானவங்களுக்கு உளுந்த உணவில் சேர்த்துக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும். இரண்டாவது, எலும்புகளை இரும்பு போல வலுவாக்குறதுக்கு உளுந்து பயன்படுது. உளுந்துல கால்சியம், பாஸ்பரஸ்லாம் அதிகமாக இருக்கு. இது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் பற்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும், வயசானவங்களுக்கு வரும்ல இந்த எலும்பு தேய்மானம் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். எலும்பு தேய்மானத்தை சரி செய்கிறதுக்கும், 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆஸ்டியோபொராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய் ஏற்படும். அதை தடுக்கிறதுக்கும் உளுந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக 50 வயசுக்கு மேற்பட்டவங்க உளுந்தில் உளுந்து அடை, உளுந்தங்கஞ்சி, உளுந்து களி இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும். மூன்றாவது அதிசயம் என்னன்னா, தசைகளை வேகமாக வளர்க்குறதுக்கு இந்த உளுந்து பயன்படுது. உளுந்து அப்படிங்கிறது ஒரு சிறந்த தாவர புரதம் நிறைந்த உணவு தான். தசைகளோட வளர்ச்சிக்கு புரதம் தானங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வெளியில் போய் நான்வெஜ்ஜு, சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ப்ரோட்டீன் பவுடர் கூட எடுத்துக்குவாங்க. ஆனால் உளுந்து எடுத்துக்கிட்டால் அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இது அதாவது தாவர ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லை. சிலருக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டா ஒத்துக்காது. ஆனால் இதில் தாவர புரதம் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒத்துக்கும். இந்த உளுந்தில் அதிக அளவு புரதம் இருக்கு. இதனால இது தசைகளை வேகமாக வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்குது. தினமும் அளவாக நீங்கள் உளுந்து எடுத்துக்கிட்டா தசைகளோட வலிமை அதிகரிக்கும். உடல் பலவீனம்லாம் குறையுங்க. உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலனை இது கொடுக்கும். நான்காவது, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு அந்த உளுந்துங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அனிமியா பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு உளுந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னு பார்த்தோன்னா, உளுந்தில் இரும்புச்சத்து அதிகமாகவே இருக்குது. இரும்புச்சத்து இருக்குல்ல, இது ஹீமோக்ளோபின் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் இரத்த சோகையை குறைக்கிறதுக்கும் உடல் சோர்வை குறைச்சி, சிலருக்கெல்லாம் தலைவலி, மயக்கமெல்லாம் வரும் இரத்த சோகையினால். அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக பெண்களுக்கு, 30 வயசை கடந்த பெண்களுக்கு உளுந்து அப்படிங்கிறது ஒரு சூப்பர் உணவுன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா 30 வயசை கடந்துட்டாவே மூட்டு வலி, கை கால் வலி இது எல்லாமே வருது. அந்த வலிகளை சரி பண்ணுறதுக்கு உளுந்து பயன்படுது. குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் உளுந்துங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு உளுந்து சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களோட இடுப்பு பகுதியெலாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். கண்டிப்பாக உளுந்து சார்ந்த உணவுகளை ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு அந்த காலத்துலலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம அதை கொடுக்கறத விட்டுட்டோம். உளுந்து களி, உளுந்து கஞ்சி, உளுந்து வடை இது மாதிரி கொடுக்குறப்ப அவங்களோட எலும்புகளும் வலுப்பட ஆரம்பிக்கும்.
5வது அதிசயம், இதயத்த ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு உளுந்து பயன்படுது. உளுந்துல இருக்கக்கூடிய நார்ச்சத்து, பொட்டாசியம்லாம் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. கெட்ட கொழுப்ப குறைக்கிறதுக்கும் இது உதவுது. ரத்த ஓட்டத்த மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. இதய நோய் அபாயத்த குறைக்கிறதுக்கும் உளுந்துங்கிறது உங்களுக்கு உதவியா இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பாரம்பரிய உணவுனா உளுந்து தாங்க. உளுந்த கண்டிப்பா எல்லாருமே உணவுல சேர்த்துக்கலாம். 6வது செரிமானத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு உளுந்து பயன்படுது. உளுந்துல இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், குடலோட இயக்கத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கும், வயிறை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் கூட பயன்படும். செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மனுஷனுடைய ரொம்ப பெரிய கடமைங்க. உளுந்தை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட செரிமான அமைப்பு சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏன்னா மலச்சிக்கல்லாம் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக கூட மாறிடுச்சுன்னு சொல்லலாம். 60 வயசை கடந்தவங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அதாவது கழிவுகள் அப்படிங்கிறது நம்ம உடம்ப விட்டு வெளியே போணும். கழிவுகள் உள்ளேயே இருந்துருச்சுன்னா, பல நோய்களுக்கு அது வழிவகுத்து விட்டுருங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியா செரிச்சு வெளியே போனாதான், பலவிதமான நோய் தொற்றுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது குறைக்க முடியும். உளுந்த நீங்க எடுக்க எடுக்க உங்களோட செரிமான அமைப்பு சிறப்பா இயங்கும். மலச்சிக்கல் பிரச்சனையும் தவிர்த்துக்கலாம். 7வது அதிசயம் என்னன்னா, பெண்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த உணவா இருக்கு. பாரம்பரியமாகவே பெண்களுக்கு உளுந்து அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்பட்ட ஒரு உணவா இருந்திருக்கு. ஏன்னா, இதுல கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து உடல் பலத்தை அதிகரிக்கும், எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முக்கியமா பிரசவத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரசவத்துக்கு அப்புறமா நம்மளோட சத்துக்கள்லாம் குறைஞ்ச மாதிரி ஆகும். அது மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் உளுந்து எடுத்துக்கிறப்ப உங்களை இன்னும் அது ஸ்ட்ராங்காக மாற்றும். அதனால தான் பிரசவத்துக்கு அப்புறமா பெண்களுக்கு உளுந்து களி, உளுந்து கஞ்சிலாம் அதிகமாக கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னா இதை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இப்போல்லாம் இதை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எடுத்துக்கிறதே ரொம்பவே நல்லது. அப்பதான் பிரசவத்துக்கு முன்பு உங்களோட உடல் இருந்த மாதிரியே மாற ஆரம்பிக்கும். 8வது மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உளுந்துங்கிறது பெஸ்ட் சாய்ஸுங்க. உளுந்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கும், தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், மூட்டுகளுக்கு ஆதரவு தரதுக்கும் உதவியாக இருக்கும். வயசானவங்களுக்கு ஏற்படும்ல அந்த மூட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. கண்டிப்பாக வயசானவங்க உளுந்து கஞ்சி, உளுந்து பால், உளுந்து சாதம், உளுந்து களி இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உளுந்து இருக்குல்ல, அதில் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லதுங்க. வடை சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்களே அதை தினமும் சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நெய் விட்டு சாப்பிடலாம். அது உங்களுக்கு பிடிக்கலனா பாலில் கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த உளுந்து பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு பலம் கிடைக்கும். 100 வயசு வரைக்கும் மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு வலி, தோல் வலி, தோள்பட்டை வலி எந்த வலியும் வராம, எலும்பு சார்ந்த எந்த ஒரு வியாதியும் வராம, எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உதவியா இருக்கும். 9வது மாற்றம் என்னன்னா, தோல், முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உளுந்து பயன்படுது. உளுந்துல புரதம், இரும்புச்சத்து, தாதுக்கள் எல்லாமே நிறையவே இருக்கு. இதனால முடி வளர்ச்சிக்கு உளுந்து பயன்படுது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. உளுந்து சாப்பிட்டா நம்மளோட இடுப்பு வலிலாம் சரியாகும். இடுப்பு வலி குறையிறதோட மட்டும் இல்லாம, முடி வளர்ச்சிக்கு கூட இது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பா பெண்கள் கட்டாயமா இந்த உளுந்த உணவுல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்பதான் உங்களோட முழு உடலும் ஆரோக்கியமா மாறும். முடி வளர்ச்சியும் இருக்கும். தோலும் நல்லா ஷைனிங்கா பளபளப்பா மாற ஆரம்பிக்கும். ஸ்கின்னை க்ளோ ஆக்குறதுக்காக நீங்கள் எவ்வளவுதான் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, உள்ளுக்குள்ளார நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிறப்ப தான் உள்ளிருந்து அழகு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உளுந்த இன்டேக்காக நீங்கள் எடுத்துக்கிறதோடையே முதல் நாள் இரவே கருப்பு உளுந்த கொஞ்சம் ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில் அந்த தண்ணியவே ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றப்ப ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். கரும்புள்ளி, கருவளையங்கள், பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸு இது எல்லாமே சரியாகும். 10வது அதிசயம், ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் வச்சுக்கிறதுக்கு உளுந்து பயன்படுது.
உளுந்தில் புரதம் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது வயிறு நிறைந்த ஒரு உணவை தருது. அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும். அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. இதனால உடல் எடையை ஈஸியாக கட்டுப்படுத்திக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு எவ்வளவோ டயட் பண்ணியும் உங்களுக்கு குறையலை அப்படின்னா நீங்கள் உளுந்து எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்களே உணர முடியும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட உளுந்தை எப்படி சரியான முறையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஏன்னா பலரும் உளுந்தை எந்த வழியில் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு சிறந்த வழி என்னன்னா உளுந்தங்களி எடுத்துக்கலாம். இது உடலோட பலத்தை அதிகரிக்கும். இல்லைன்னா உளுந்து அடை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு புரதம் நிறைந்த ஒரு காலை உணவாக இருக்கும். அடுத்து இட்லி தோசை செய்கிறதுக்கு உளுந்தை சேர்த்துக்கிறது நல்லது. எளிமையான செரிமானத்துக்கு இது வழிவகுக்கும். உளுந்து லட்டு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். உளுந்து கஞ்சி உளுந்து சாதம் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். உளுந்து லட்டா நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறப்ப அது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறப்ப ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கும் அது உதவியாக இருக்கும். முளைக்கட்டை வச்சு உளுந்தை பயன்படுத்துனீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அப்படியே உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 20லேருந்து 50 கிராம் வரைக்கும் உளுந்து எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எடுக்க வேணாம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி உளுந்துக்கும் பொருந்துங்க. உளுந்து எடுத்துக்கிறப்பையும் நம்ம கவனமாக இருக்கணும். அதிகமாக எடுத்திங்கன்னா வாயு தொல்லை செரிமான பிரச்சனை இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வயிறு உப்புசம் கூட அதிகமாகும். அதனால அளவாக எடுத்துக்கிறது நல்லது. உளுந்தை ஊற வச்சு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உளுந்து சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, உளுந்தை எப்படி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாத்த பற்றின தெளிவான விளக்கங்களையும் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உளுந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் என்னென்ன செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கருப்பு உளுந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.